ஹாய் காய்ஸ்! வெல்கம் டு வைப் வித் செவன் டெய்ல்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறோம். எங்க போறேன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் நான் சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியான டிராஃபிக். எங்க தான் இவ்வளவு டிராஃபிக் வருதுன்னே தெரியல. சோ நாங்க போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா டிராஃபிக் எல்லாம் கடந்து வந்துட்டோம். அக்கா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டியூட்டி முடிச்சுட்டு. போகும்போது பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். யாருமே இல்லாத கடையில யாருக்குமா டீ ஆத்துற அப்படின்ற மாரி மூடி இருக்க கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க தான் சிஸ்டர். டியூட்டி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் கடுகடுன்னு ஆயிடுவாங்க. மூட் ஸ்விங்ஸுக்கே மூட் ஸ்விங்ஸ் யாருன்னா இவங்கன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா, நாங்க ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். ஓகே நாங்க கிளம்பிட்டோம். நானும் மச்சானும் வரும்போதுனா 4 சிக்னல கிராஸ் பண்ணிட்டு வந்தோம். கரெக்ட்டா நாங்க கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் போட்டாங்க. இங்கேயுமே நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்கேயும் கிரீன் போட்டாங்க. அப்புறம் 3 பேரும் கிளம்பிட்டோம். லாஸ்ட் விளாக்ல நான் ஏர்போர்ட் விளாக்ல வந்து சொல்லியிருந்தேன். அந்த பிரிட்ஜ்லலாம் வந்து குட்டி பிளேஸ்ல கூட அழகா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு. பட் வேலூர்லயுமே இவ்வளோ கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிரிட்ஜ நான் இப்ப தான் பார்க்குறேன். ஏன்னா வேலூர்ல தான் இருக்கேன். நான் வெளிய வந்ததே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு இந்த பிளேஸ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப புடிச்சது. ரொம்ப அழகா இருந்துச்சு. அழகா வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் நானு. சொல்லிட்டே சொல்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜோட இதுவே முடிஞ்சு போச்சு. 9:30 தான் ஆகுது. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் மண்டைய பொளக்குது. பட் அது இருந்தாலும் பரவால்ல. நாங்க ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருந்தோம். டிராஃபிக்ல இருந்து வந்துட்டது. இப்ப காலி ரோட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மவுண்டைன் வியூலாம் வந்து அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள பைக் ஷோரூம் வந்துருச்சு. ஆமா. இன்னைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, பைக் வாங்க வந்திருக்கோம். நாங்க வந்துட்டோம். லிஃப்ட்டுக்காக வெயிட். மச்சான் ஹாய் சொல்லுங்க. ஜல் ஹாய் சொல்லு. அவங்க வந்து ரெடி ஆகாம வந்துட்டாங்களாம். டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படி. சோ லிஃப்ட் வந்துடுச்சு. வாங்க உள்ள போலாம். டாடா! உள்ள போயிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வர போறோம். மச்சான வீடியோ எடுக்க சொன்னேன். பட் சரியாவே எடுக்கவே இல்லை. ஸோ அதனால நானே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தா லைட்டிங் லைட்டிங் இருக்கு. பைக் எப்படி சூப்பரா இருக்குல்ல? பட் நாம பார்க்க வந்த பைக் இது கிடையாது. அந்த பக்கம் போலாம். 1, 2, 3 டடா! ஓஎஸ் இந்த பைக் தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எங்கன்னா வெள்ளூர்ல இருக்க கேடிஎம் ஷோரூம்ல. எனக்கு பைக்க பத்தி அவ்வளவா தெரியாது. பட் ரொம்ப நாளாவே எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மா போய் கேட்கும்போது, அவங்க ஃபுல்லாவே கிளியரா ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே. நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கிளியரா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. ஸோ பைக் பார்க்கவும் நல்ல ப்ரீமியம் லுக்கும் இருந்துச்சு. இப்பதான் ரீசென்ட்டா 2024ல ஜான் 9த் அன்னைக்கு இத வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த மாடல் நேம் வந்து பஜாஜ் செட்டாக் பிரீமியம் மாடல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவும் பேருக்கு ஏத்த மாரி ரொம்ப ப்ரீமியமா இருந்துச்சு. டிஸ்ப்ளே ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நார்மல் ஸ்கூட்டி ஓட்டிட்டு இது ஓட்டும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நான் டெஸ்ட் டிரைவ் போம்போதே எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு இந்த பைக். நான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அகைன் இவங்க கிட்ட வந்து திரும்பி என்னோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். இவங்க நல்லாவே கிளியரா எக்ஸ்ப்ளைன் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் கீழ குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்க ஆல்ரெடி ஸ்கூட்டியோ இல்ல ஏதாவது எலக்ட்ரிக் பைக்கோ வச்சிருந்தீங்கன்னா, அது எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போதுன்னு சொல்லிட்டு அத கீழ கமெண்ட் பண்ணுங்க. வந்தாச்சு.
பாய் பாய். எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு நாங்க சாய்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பைக் வாங்கினதுனால பைக்கையும் வந்து ஃபர்ஸ்ட்டு சாய்கிட்டயே வந்து ஒரு பூஜை போட்டுட்டு, ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து பைக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சாய்கிட்ட கொடுத்த மாலைய வந்து கட்டிட்டு, அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எவ்ளோ வீடியோஸ் பார்க்குறீங்க. அந்த மாரி எங்க வீடியோஸும் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களால ஒரு 4 பேர் நல்லா இருந்தா உங்களுக்கு புண்ணியம் தானே. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னடா பண்ணலாம்னு நினைக்கும்போது, இதுவும் ஒரு சாய்ஸா பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்த ஃபர்ஸ்ட்டு முயற்சி தான். இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஹாப்பி. டாடா! பாய்.